வினோத வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் கிருஷ்ணவேல். இன்றைக்கி நாம் இன்று மாலை என்ன பார்க்க போகிறோம்னா, தலைப்பில் கொடுத்துருந்த மாதிரி தான் இந்த வீடியோவை பார்த்தோன்னே மாடிக்கு ஓடுங்க அப்படின்னு. என்ன மாடிக்கு ஓடணும், எதுக்கு ஓடணும் அப்படின்னா, இன்றைக்கி வேறு ஒன்றும் கிடையாது. இன்றைக்கி சந்திர கிரகணம் 7ஆம் தேதி செப்டம்பர் மாதம் 2025. இன்றைக்கி சந்திர கிரகணம். அது என்ன அப்படின்ற செய்திகளை விரிவாக பார்க்கலாம். நம்ம வீடியோவில் அடிக்கடி நம்ம அப்புறம் நண்பர்களே புத்தகம் வாங்குன்ற போடுறதெல்லாம் நிறைய பேர் கேலி பண்ணுறாங்க. கேலி கிண்டல்லாம் பற்றி நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. எத்தனையோ காமெடி பண்ணுறவங்க சேனல்லலாம் என்ன பண்ணுறாங்க, என்ன சப்போர்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் பணம் அனுப்புங்கன்னு கேட்குறாங்க. நம்ம என்ன பணம் அனுப்புங்கன்னு கேட்குறோமா? சேனல் நடத்த பணம் தேவைப்படும். அப்படி தேவைப்படக்கூடிய பணத்தை நீங்கள் புத்தகம் வாங்கினால் உங்களுக்கு புத்தகங்கள் வாங்கிய அந்த புத்தகங்களாகிய அறிவாயுதம் உங்கள் கைக்கு கிடைக்கும். அதன் மூலமாக எங்களுக்கு கிடைக்கக்கூடிய பணத்தை வைத்து நாங்கள் இந்த சேனலை நடத்த முடியும் அப்படின்னு தான் நம்ம சொல்கிறோம். ஸோ புத்தகம் வாங்குங்க அப்படின்னு நான் கேட்பதில் நான் கூச்சப்படவில்லை. அதை பார்ப்பதற்கு நீங்களும் சலிப்படைய வேண்டிய அவசியம் இல்லை. புத்தகம் வாங்க முடியாதவர்கள் லைக் போட்டாலும் சப்போர்ட்டு தான், ஷேர் பண்ணாலும் சப்போர்ட்டு தான், சப்ஸ்கிரைப் பண்ணாலும் சப்போர்ட்டு தான், ஏன் கமெண்ட் போட்டிங்கன்னா கூட சப்போர்ட்டு தான். ஸோ ஏதாவது ஒரு வகையில் உங்கள் ஆதரவை நம்ம சேனலுக்கு கொடுத்துக்கிட்டே இருங்க. சந்திர கிரகணம், சூரிய கிரகணம் இதெல்லாம் நம்ம கேள்விப்பட்டுக்கிட்டே இருப்போம். முதல்ல டைமை சொல்லிடுறேன். ஏன்னா அதுக்கு தான் சொன்னேன், இந்த வீடியோவை பார்த்த உடனே மாடிக்கு ஓடுங்கன்னு. நீங்கள் இதை எத்தனை மணிக்கு பார்க்குறீங்கன்னு தெரியல. இன்றைக்கி செப்டம்பர் 7, 2025 இரவு 9:57 சந்திர கிரகணம் தொடங்கி 8ஆம் தேதி அதிகாலை 1:57 சந்திர கிரகணம் முடிவடைகிறது. ஆக இங்கே இப்படி நீங்கள் வச்சுக்கலாம். ரஃபாக 10 மணிலேருந்து காலையில் 2 மணி வரை, இந்த பக்கம் ஒரு 2 மணி நேரம், அந்த பக்கம் ஒரு 2 மணி நேரம், மொத்தம் 4 மணி நேரம் இந்த சந்திர கிரகணம் நீடிக்கப் போகிறது. நாம் இந்தியாவில் பார்க்க முடியும்ன்றது மட்டும் இல்லை, வெறும் கண்ணாலே பார்க்கலாம். சூரிய கிரகணத்தை தான் வெறும் கண்ணால் பார்க்க முடியாது. சந்திர கிரகணத்தை வெறும் கண்ணால் பார்க்கலாம், ஒரு பிரச்சனையும் கிடையாது. உங்கள் பிள்ளைங்க இருந்தாங்கன்னா பிள்ளைங்களையும் கூட்டிகிட்டு போய் சந்திர கிரகணத்தை காட்டுங்க. சரி, சந்திர கிரகணம்னு பார்ப்பனர்கள் நமக்கு சொல்லி வச்சிருந்த கதைகள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, தேவர்களும் அசுரர்களும் சேர்த்து மேருமலையை மத்தாக கொண்டு பார்க்கடலை பாலாக வைத்து கொண்டு வாசுகின்ற பாம்பை வச்சு தலைப்பக்கம் அசுரர்களும் வால் பக்கம் தேவர்களும் பிடிச்சி இழுத்து இப்படி கடைஞ்சி பண்ணாங்களாம். அப்படி கடைஞ்சி அது அவங்க எப்பவுமே தேவர்கள் வால் தானே பிடிப்பாங்க. அதனால் கதையிலையும் வால் பக்கம் போய் நின்றுக்கிட்டாங்களாம். இங்கே அசுரர்கள் தலைப்பக்கத்தில் நின்றுருக்காங்க. அப்போ தான் ஆலகால விஷம் வந்தது. அதை எடுத்து சிவபெருமான் சாப்பிட்டாரு. பார்வதி அவங்க கழுத்தை பிடிச்சாங்க. அதனால் அங்கேயே அந்த விஷம் நின்றுச்சு. அதனால தான் அவருக்கு பேர் நீலகண்டன். கண்டம்னா தொண்டைன்னு அர்த்தம், கழுத்துன்னு அர்த்தம். கழுத்தில் அந்த நீளமாக அந்த விஷம் நின்றுச்சு அப்படின்றதுனால நீலகண்டன் அவருக்கு பேர் அப்படின்னு சொல்லி அடுத்த மறுபடியும் கடைய பல பொருட்கள் வந்தது. அதோட கடைசியாக அமிர்தமும் வந்தது. இந்த அமிர்தமும் வந்தவுடன் என்ன பண்ணாங்கன்னா, கொண்டு போய் 2 பேருக்கும் பிரித்து கொடுக்கணும், அசுரர்களுக்கும் தேவர்களுக்கும் பிரித்து கொடுக்கணும்னு சொல்லும்போது அசுரர்கள் அதை தூக்கிட்டு ஓட்டாங்க. அப்போ மோகினி அவதாரம் எடுத்து கிருஷ்ணர் வந்தார். அவர்களை மயக்கி நாம் 2 பேருக்கும் பங்கு வைக்கிறேன்னு சொல்லிட்டு எல்லாரையும் வரிசையாக நிற்க சொல்லிட்டு இப்படி கரண்டியில் இப்படி எடுத்து இப்படி ஊற்றுவாரோம் தேவர்களுக்கு. அசுரர்களுக்கு ஊற்றும்போது இப்படி இந்த வளைவான பக்கம் இருக்குல்ல, அதை விட்டு இப்படி ஊற்றுற மாதிரி ஏமாற்றி கொடுத்தாரு. இதை பார்த்து கண்டுபிடிச்ச அசுரர்களில் 2 பேர் என்ன பண்ணாங்கன்னா, அங்கேருந்து தேவர்கள் நிற்கிற வரிசையில் நின்றுக்கிட்டாங்களாம். இதை பார்த்தோம். அதில் ஒரு அசுரன் பாம்பு வடிவத்தில் இருப்பானா, இன்னொரு அசுரன் மனித வடிவத்தில் இருப்பானா. அப்போ அந்த 2 பேரையும் என்ன பண்ணிட்டாங்கன்னா, இவர் கண்டுபிடிச்சி சக்கராயுதத்தால் வெட்டிட்டாராம். வெட்டின உடனே அசுரர்கள் அவளை உயிர்ப்பிக்கணும் நீங்கள் அப்படின்னு கேட்ட உடனே பாம்பு தலையெடுத்து மனுஷ உடம்புலையும் மனுஷ தலையெடுத்து பாம்பு உடம்புலையும் வச்சு ராகு கேதுன்னு 2 பேராக மாற்றி விட்டார் அப்படின்னு சொல்லி ஒரு கதை. இந்த ராகுவும் கேதுவும் இதை போட்டு கொடுத்தது சூரியனும் சந்திரனும் தான் போட்டு கொடுத்தாங்க அப்படின்னு கோபமாகி ஒரு ராகு போய் சூரியனை கவ்வறதும் கேது சந்திரனை போய் கவ்வறதாகவும் ஒரு கதையை சொல்லி வச்சுருக்கிறாங்க. சரியா? இந்த கதையை பல காலமாக சொல்லி வச்சுருக்காங்க. இது எல்லா நாடுகள்லேயுமே நடக்கும். இதை நீங்கள் இந்த அப்போகாலிப்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு படம், மெல் கிப்சன் படம். அந்த படத்தில் பார்த்தீங்கன்னா இந்த காட்சியை கூட வச்சுருப்பாங்க. என்னென்னா, திடீர்னு சூரியன் மறைய ஆரம்பிச்சிடும். உடனே கூட அங்கே பிடிச்சிட்டு வந்திருந்த மனிதர்களெல்லாம் வரிசையாக பலி கொடுப்பாங்க.
பலி கொடுத்து மந்திரம்லாம் சொல்லி இது பண்ணால் கொஞ்ச நேரத்தில் அந்த இருள் விலகிடும். பார்த்தியா, நாங்கள் தான் மந்திரம் சொல்லி சூரியனை மீட்டெடுத்தோம் அப்படின்னா அந்த ஊரில் இருக்க காட்டுவாசிகள் அந்த கதையை சொல்கிறதாக அந்த படத்தில் காமிச்சிருப்பாங்க. அதே போலத்தான் இங்கேயும் நம்ம ஆளுங்களும் காட்டுவாசி மாதிரி நமக்கு இந்த கதையை சொல்லி வச்சுருக்காங்க. அதை நம்பிக்கிட்டு சூரிய கிரகணம் வந்துருச்சு, சூரிய கிரகணம் முடிகிற வரை சாப்பிடக்கூடாது, சூரிய கிரகணம் முடிஞ்ச உடனே குளிச்சுட்டு தான் சாப்பிடணும், சந்திர கிரகணம் வரப்போகுது, அதனால் அது வர்றதுக்கு முன்னாடியே நம்ம சாப்பிட்டு முடிச்சிடணும், இப்படிலாம் கதையை சொல்லி நம்மளே ஏமாற்றி வச்சுருக்கிறாங்க. சந்திர கிரகணமும் சூரிய கிரகணமும் எப்படி ஏற்படுது அப்படின்றது விஞ்ஞானம். என்ன விஞ்ஞானம்? சூரியன் இருக்குது, அதை சுற்றி பூமி சுற்றுது, பூமியை சுற்றி சந்திரன் சுற்றுது. இது நாம் விஞ்ஞானத்தில் கண்டறிந்த விஷயம். இந்த விஞ்ஞானத்தில் 2 விஷயம் நடக்குது. என்ன நடக்குது அப்படின்னா, சூரியன் இப்படி இருக்கும்போது பூமி இப்படி சுற்றி வருது பார்த்திங்களா, அது வந்து இந்த வட்டமாக சுற்றலை, நீள்வட்ட பாதையில் சுற்றுது. இந்த நீள்வட்ட பாதை சுற்றும்போது அந்த நீள்வட்ட பாதை கொஞ்சம் இப்படி சரிஞ்சிருக்கு, இப்படி நேராக இல்லாமல் இப்படி லேசாக சரிஞ்சிருக்கு. அப்போ இந்த சூரியனை விட்டு அதாவது தள்ளி போகும்போது தட்சிணாயனம் அப்படின்னு சொல்கிறாங்க. தட்சிணாயனம்னு சொல்லும்போது என்ன ஆகுதுன்னா, சூரியனை விட்டு கொஞ்சம் தள்ளி போயிடுது பூமி. அப்போது சூரியனின் வெளிச்சம் பூமியோட வடக்கு பகுதியில் நார்த்தன் ஹெமிஸ்பியர்னு சொல்கிறாங்க பார்த்திங்களா, அந்த நார்தன் ஹெமிஸ்பியரில் போய் சூரியனோட ஒளி படுது. அப்போ தான் சம்மர் வருது. அதுக்கப்புறம் திரும்ப சூரியனுக்கு கிட்ட நெருங்கி வரும்போது என்ன ஆகுது, இந்த பகுதி மேலே ஏறிடுது. மேலே ஏறும்போது என்ன ஆகுது, தென் பகுதியில் அதாவது சதர்ன் ஹெமிஸ்பியரில் சூரியனோட வெளிச்சம் நேரடியாக படுது. அப்போது அந்த பகுதியில் தென் பகுதியில் சம்மரும் வடக்கு பகுதியில் வின்டரும் வருது. அதாவது நல்லா புரிஞ்சுக்கிங்க, நமக்கு எப்பெல்லாம் சம்மரோ அப்போல்லாம் ஆஸ்திரேலியா போன்ற நாடுகள் எதெல்லாம் ஈக்குவேட்டாருக்கு கீழே இருக்கோ அவர்களுக்கு பூரா வின்டராக இருக்கும். நமக்கு வின்டர் வரும்போது அவங்களுக்கு சம்மர் வந்துடும். அதாவது இன்னும் எளிமையாக புரிஞ்சுக்கிறதுக்கு சொல்கிறதா இருந்தால், நமக்கு வின்டரில் தான் இங்கே கிறிஸ்மஸ் பொங்கல்லாம் வரும், ஆஸ்திரேலியாவில் சம்மரில் தான் கிறிஸ்மஸ் பொங்கல்லாம் வரும். ஐ செலிப்ரேட்டட் மை கிறிஸ்மஸ் இன் சம்மர் அப்படின்னு சொன்னாங்கன்னா அவங்க ஆஸ்திரேலியாவில் இருக்காங்க, இல்லை சதர்ன் ஹெமிஸ்பியரில் இருக்காங்கன்னு அர்த்தம் அப்படின்றத புரிஞ்சிக்கலாம். சரியா? இப்போ இது வந்து ஒரு நிகழ்வு. சரியா? இந்த பாயிண்ட்டை வந்து இதை வந்து சாலிஸ்டைஸ் அப்படிம்பாங்க. வின்டர் சாலிஸ்டைஸ், சம்மர் சாலிஸ்டைஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை நம்ம ஆளுங்க வந்து தட்சிணாயனம், உத்தராயணம் அப்படின்னு சொல்லுவாங்க. தட்சிணாயனம்னா அது தெற்கு நோக்க தெற்கு பகுதிக்கு வருது, இது வந்து வடக்கு பகுதிக்கு வருது அப்படின்றது தான் தட்சிணாயனம், உத்தராயணம் அப்படின்னு சொல்லி அந்த பெயர்கள் சொல்லப்படுகிறது. இது போக பார்த்திங்கன்னா இன்னும் 2 இடம் இருக்குது. என்னென்னா ஈக்வினாக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஈக்வினாக்ஸ் அப்படின்னு சொன்னால் சூரியனுக்கும் பூமிக்கும் இடையில் உள்ள தூரம் வந்து ஒன்று ரொம்ப தூரமாகவோ இல்லை ரொம்ப பக்கமாகவோ வந்துடுது இல்லை, அது ரெண்டும் இல்லாமல் சமமான புள்ளிகளில் புள்ளின்னு ஒரு புள்ளி இருக்கும்ல, அந்த புள்ளியை தான் ஈக்வினாக்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த ஈக்வினாக்ஸ் நடக்கும்போது என்ன நடக்கும்னா, இந்த சந்திரன் வந்து நடுவில் வந்துடும். எப்படின்னா, இப்போ சூரியன் இங்கே இருக்குது, பூமி இங்கே இருக்குன்னா சந்திரன் குறுக்க வந்துருச்சுன்னு வச்சுங்க, இது 3 ஒரே லைனில் வரும். அப்படி வரும்போது அதை ஈக்வினாக்ஸ்னு சொல்கிறாங்க. அந்த ஈக்வினாக்ஸ் டைமில் சந்திரன் நடுவில் இருந்து பூமி இந்த பக்கம், சூரியன் இந்த பக்கம் இருக்கும்போது என்ன ஆகுது, சந்திரனோட நிழல் வந்து சூரியன் மேலே பட்டு அதாவது முழுமையாக சூரியனை வந்து சந்திரன் மறைச்சிருது. அப்படி மறைப்பதன் காரணமாக நடக்கக்கூடிய நிகழ்வை தான் சூரிய கிரகணம் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ என்ன நடக்குது, சந்திரன் வந்து அப்படி குறுக்க வரக்கூடிய காலம் வந்து எப்படி இருக்கும்னா அமாவாசையாக தான் இருக்கும். அமாவாசை அன்னைக்கு தான் என்ன வரும், சூரிய கிரகணம் வரும். அதை போலவே மாற்றி வந்ததுன்னு வைங்க, சூரியன் இங்கே இருக்குது, பூமி இங்கே இருக்குது, இப்படி சுற்றிக்கிட்டு இருக்கிற நிலா இந்த பக்கத்தில் வந்து ஒரு நேர்கூடாக வந்து நிற்கிதுன்னு வச்சுப்போம். அது சந்திரன் வந்து பூமி நடுவில் வந்துடுது, சந்திரன் இந்த பக்கம், சூரியன் இந்த பக்கம் இருக்கிற மாதிரி இருக்கும். அப்பவும் நேர்கூடாக வரும்போது பூமியின் நிழல் சந்திரன் மேலே விழ ஆரம்பிக்குது. அதாவது சூரியனிலேருந்து வரக்கூடிய வெளிச்சம் வந்து நிலா மேலே பட்டு எதிரொலித்து நமக்கு அந்த வெளிச்சம் தெரியுது. ஆனால் அந்த வெளிச்சம் தெரியாதபடி முழுமையாக மறைச்சிருது பூமி. அப்படி மறைக்கக்கூடிய நேரம் வந்து பௌர்ணமி நேரத்தில் தான் நடக்கும். அப்போ நல்லா நம்ம ஞாபகத்தில் வச்சுக்கலாம், சூரிய கிரகணம் அமாவாசை அன்னைக்கு தான் வரும், சந்திர கிரகணம்
பௌர்ணமி அன்னைக்கு தான் வரும். ஆனால் இவங்க கதை விடுவாங்க, அமாவாசை தர்ப்பணம் பண்ணணும், சூரிய கிரகணம் வரும் அப்படின்னு கதை விட்டுக்கிட்டு இருப்பாங்க. சூரிய கிரகணம் அமாவாசை அன்னைக்கு தான் வரும், பௌர்ணமி அன்னைக்கு வராது. சரியா? அதே போலவே சந்திர கிரகணம் அமாவாசை அன்னைக்கு வராது, பௌர்ணமி அன்னைக்கு தான் வரும். ஏன்னா ஏற்கனவே இப்போ நிலா வந்து இருட்டாக தானே இருக்குது அமாவாசை அன்னைக்கு. அதுக்கப்புறம் எங்கே வந்து நிழல் போய் விழுவுறது? புரியுதா? அப்போ எப்போதுமே நல்லா புரிஞ்சுங்க, சந்திரன் வந்து சூரியனுக்கும் பூமிக்கும் நடுவில் இருக்கக்கூடிய காலகட்டங்கள் தான் அது வந்து அமாவாசை காலமாக இருக்கும். அதே போலவே சந்திரன் வந்து பூமிக்கு இந்த பக்கம் வந்துடுற காலகட்டத்தில் தான் பௌர்ணமியாக இருக்கும். ஸோ பௌர்ணமி அன்னைக்கு தான் சூரிய கிரகணம் வரும். சூரிய கிரகணம் வரும்போது பூமியின் நிழல் அது மேலே படும். அப்படி பட்டு மறைக்கும்போது பார்த்தீங்கன்னா நிலா வந்து ஒரு மாதிரி ரெட்டிஷ் கலராக மாறும். சிவப்பு கலரில் நிலாவை நீங்கள் பார்த்துருக்க முடியாது. உங்களுக்கு நிலாவை சிவப்பு நிறத்தில் பார்க்க வேண்டும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இன்றைக்கி தான் பார்க்க முடியும். இன்றைக்கி விட்டிங்கன்னா பார்க்க முடியாது. இன்றைக்கி விட்டால் அடுத்த வருஷம் வரக்கூடிய சந்திர கிரகணத்துக்காக நீங்கள் காத்திருக்கணும். எல்லா தடவையும் சந்திர கிரகணம் நமக்கு இந்தியாவிலேருந்து பார்த்தா தெரியுமா அப்படின்னு சொன்னால் சொல்ல முடியாது. அன்னன்னைக்கு இருக்கக்கூடிய பொசிஷனை பொறுத்து அது தெரியும், இல்லை தெரியாமலும் இருக்கும். இந்த வருடம் 2025 வர்ற சந்திர கிரகணம் நல்ல தெளிவாகவே தெரியும். அதை கண்டிப்பாக உங்கள் குழந்தைங்களுக்கு காட்டுங்க. ஆனால் நாளைக்கு ஸ்கூல் இருக்குது, திங்கக்கிழமைன்றதுனால நாளைக்கு ஸ்கூல் இருக்குன்றது ஒரு கஷ்டம்தான். அது ஆரம்பிக்கிறப்போ அது கொஞ்சம் ஒரு 10 நிமிஷம் காமிச்சிட்டு இன்றைக்கி ஒரு நாள் ஒரு 10:30 மணி வரையாவது காமிங்க, பார்க்கட்டும் குழந்தைங்க. நேரில் பார்க்குறதுக்கும் டிவியில் பார்க்குறதோ இல்லை கம்ப்யூட்டரில் பார்க்குறது அதுவும் பார்க்கலாம். ஆனாலும் அதை நேருக்கு நேராக கண்ணில் பார்க்குறதுன்றது ஒரு புதிய ஆச்சரியமான ஒரு செய்தியாக இருக்கும். ஏன்னா சின்ன வயசில் எனக்கு இன்னும் நல்ல ஞாபகம் இருக்குது. எங்கள் வீட்டில் வந்து திருவண்ணாமலையில் நாங்கள் இருந்தப்போ எங்கள் அப்பா எனக்கு சூரிய கிரகணம் காமிச்சாங்க. சூரிய கிரகணம் எப்படி காமிச்சாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, சூரிய கிரகணத்தை நம்ம பார்க்கணும்னா ஒரு கண்ணாடியில் நல்ல கறி படியை வச்சு அந்த கண்ணாடியை வச்சு பார்க்கலாம். ஆனாலும் அப்படி பார்க்கும்போது கொஞ்சம் தவறி இன்னொரு கண்ணால் லேசாக பார்த்துட்டோம்னா கண்ணு குருடாக போகிறதுக்கே வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அந்த ரேஸ் வந்து டைஃப்ராக்ட் ஆகி என்ன பண்ணும், ஷார்ப்பாக வரும். அப்போ அந்த லென்ஸ் வச்சு நம்ம அந்த சூரிய ஒளியை குவிய வைக்கிறோம்ல, அந்த மாதிரி ஒரு வேலை நடக்கிறதுனால அந்த சூரிய ஒளி நம்ம கண்ணில் படுவோம். நேராக சாதாரணமாக இருக்கிற நேரத்தில் சூரியனை பார்த்தா ஒன்றும் செய்யாது. ஆனால் இந்த கிரகணம் நேரத்தில் பார்த்தோம்னா கண்ணு கெட்டு போகிறதுக்கு இல்லை குருடாகவே போகிறதுக்கே வாய்ப்பு இருக்குது. அதனால் அந்த கண்ணாடி வச்சு பார்க்குற வேலையெல்லாம் ட்ரை பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. நானும் அதுதான் சொல்கிறேன். அப்போ உங்கள் அப்பா எப்படி காமிச்சார் அப்படின்றீங்களா? வேறு ஒன்றும் இல்லை, ஒரு முகம் பார்க்கும் கண்ணாடி எடுத்து அந்த கண்ணாடியில் நல்ல ஒரு திக்கான ஒரு ப்ரௌன் பேப்பரை போட்டு, ப்ரௌன் பேப்பர் கூட இல்லை, அது ஒரு மாதிரி கருப்பாக தான் இருந்தது, அழுக்கு ரொம்ப டார்க்கான பேப்பர், அதை ஃபுல்லாக போட்டு கவர் பண்ணிட்டார். கவர் பண்ணிட்டு நடுவில் சின்னதாக ஒரு ஓட்டை மட்டும் போட்டு வெளியே சூரியன் இருக்க இடத்துல வச்சிட்டார். வச்ச உடனே அதோட அந்த ஓட்டையில் பட்டு லைட் ரிஃப்ளெக்ட் ஆகும்ல, அது வீட்டுக்குள்ளே ஒரு செவுத்தில் படுற மாதிரி வச்சுருந்தார். அந்த வச்ச உடனே பார்த்தா அது எப்படி இருந்ததுன்னா ஒரு வட்டமாக தெரிஞ்சுது. ஒரு வட்டமாக நிலா பார்க்குறோம்ல, நிலாவை பார்ப்பது போல் ஒரு வட்டமான ஒளியாக அது இருந்தது. கிரகணம் ஆரம்பித்த உடனே பார்த்தா என்ன நடந்ததுன்னா, அதில் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ஒரு கர்வ் மாதிரி கட் ஆகிட்டே வந்தது. அப்படியே வந்து முழுசாக அந்த ஒளி வட்டம் இருக்குல்ல, அது ஃபுல்லாகவே இருட்டாயிடுச்சு. அதுக்கப்புறம் திருப்பி ஆப்போசிட் சைடில் கொஞ்சம் கொஞ்சமாக விரிவடைஞ்சு முழு வட்டமாக வந்தது. இவ்வளவும் நடந்தது ஒரு 3-4 மணி நேரம் கிட்ட இந்த நிகழ்வு நடந்தது. நாங்கள்லாம் வீட்டில் அப்போ சின்ன பையனை, நான் மட்டும்தான் சின்ன பையன், என் தங்கச்சி வந்து கை குழந்தை தான், அதனால் அவளுக்கு ஒன்றும் தெரியாதுன்னு வைங்களேன். அப்போது அதை வந்து பார்க்கும்போது நான் 4ஆம் வகுப்பு படிச்சுட்டு இருந்தேன். இப்போ இந்த ப்ராக்டிக்கலான அந்த விஷயங்களை பார்க்கும்போது அது மேலே நமக்கு ஒரு ஈர்ப்பு ஏற்படும். அதன் மூலமாக விஞ்ஞானத்தின் மீது உங்கள் குழந்தைங்களுக்கு ஒரு ஈடுபாடு வரும். புரியுதுங்களா? இந்த பொய் கதை பேய் கதையெல்லாம் சொல்லி கோயிலுக்கு கூப்பிட்டு போய் பூஜை பண்ணணும்னு சொல்லியிருக்காங்கன்னு பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா மடத்தனமாக தான் அந்த பிள்ளை வளரும். இந்த மாதிரி விஞ்ஞான சோதனைகளையும் விஞ்ஞான விஷயங்களையும் ஒரு அப்பாவாக கூடவே இருந்து ஒரு அம்மாவாக கூட இருந்து இதெல்லாம் காமிச்சு அதுக்கு உண்டான விளக்கத்தெல்லாம் சொன்னீங்கன்னா அந்த பிள்ளைகளுக்கு விஞ்ஞானத்தின் மீது ஆர்வம் வரும். விஞ்ஞானத்தின் மீது ஆர்வம் வந்தால் பகுத்தறிவு வளரும். பகுத்தறிவு வளர்ந்தால் நல்லா படிப்பாங்க. பாடங்கள் மீது ஆர்வம் வரும். தொடர்ந்து தேடி படித்து முன்னேறுவாங்க வாழ்க்கையில். சரியா? ஸோ சிரமம் பார்க்காமல், பிள்ளைகளின் தூக்கத்தை பற்றி பார்க்காமல் கூட்டிகிட்டு போய் சந்திர கிரகணம் எப்படி நடக்குதுன்னு மொட்டை மாடியில் கூட்டு போய் காட்டுங்க.
எப்படியும் பெரும்பாலானவர்கள் அப்பார்ட்மெண்ட்ஸில் இருப்பீங்க. அப்பார்ட்மெண்ட்ஸில் மொட்டை மாடி இருக்கும், கொண்டு போய் அப்பார்ட்மெண்ட் காட்டுங்க. சென்னையில் மற்ற ஊர்களில் உங்கள் வசதிக்கு ஏற்றாற் போல் கொஞ்சம் உயரமான இடமா இருந்தீங்கன்னா தெளிவான ஸ்கை தெரியும். அப்போ அந்த ஸ்கை தெளிவாக இருக்கணும். இப்போ மழை சீசன் வேறு வரப்போகிற சீசன், அதனால் கொஞ்சம் மேகமூட்டமாக இருந்ததுன்னா கொஞ்சம் கஷ்டம். மேகமூட்டம் இல்லாமல் இருந்தால் பெரும்பாலும் செப்டம்பரில் அவ்வளோவா பெருசாக மழை வராது. அக்டோபர் நவம்பர் தான் மழை. இருந்தாலும் ஒருவேளை மழை வந்தால் பார்க்க முடியாது. மழை இல்லைன்னா கண்டிப்பாக பார்க்க முடியும். பார்த்து ரசிங்க. உங்கள் பிள்ளைங்களுக்கும் சொல்லிக் கொடுங்க. நீங்கள் பார்த்து ரசிப்பது மட்டும் இல்லாமல் குறிப்பாக உங்கள் குழந்தைங்களை கூட்டு போய் காட்டுங்க. இது குறித்த உங்கள் கருத்துக்களை கமெண்ட்டில் சொல்லுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். அடுத்த காணொளியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.